ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் சின்ன. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான மெது வடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நல்லா கிறிஸ்பியாக முருகலாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் 1 கிலோ உளுந்த ஊற வச்சு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத பார்ப்போம். ஆனியன் 150 கிராம், மல்லித்தலை 2 கொத்து, கர்லீஸ் ஒரு 10 கிராம் நைஸாக வெட்டி வச்சுக்கலாம் 10 பீஸை, கோகனட் ஒரு 20 கிராம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் 4 நைஸாக கட் பண்ணியிருக்கோம், சோம்பு ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி நைஸாக வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, 5 கிராம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் தான் போட்டு நம்ம வடை மாவில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம பொரிக்கிறதுக்கு 1 லிட்டர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம உளுந்த வடை மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 30 கிராம் கடலை மாவும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள் மிளகு சீரகம் சோம்பெல்லாம் போட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 5 கிராம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா லெவல் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஆயில் சூடு ஏறி ரெடியாக இருக்குது. அதில் நம்ம இந்த வடையை நல்லா உளுந்த வடையை நல்லா அழகாக ரவுண்டாக எடுத்து அதில் நடுவில் அப்படியே லைட்டாக ஓட்டையை போட்டு நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு 10 வடையை போட்டு நல்லா ஒரு 65% வேக வச்சு நம்ம ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அந்த மாதிரி நம்ம செய்கிறோம்னா ஆயிலில் ஒரே டைம்லேயே ஒரு 30-40 வடை போனோம்னா நம்ம முதல்ல சிம்பிளாக ஒரு 10 வடை 20 வடை போட்டுட்டு எடுத்து ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-20 வடை திரும்பவும் ஆயிலில் போட்டு நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் இதே மாதிரி ஃப்ரை பண்ணுறோம்னா அப்போ தான் வடையை நம்ம ஒரு ஆர்டர் அது இதாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம இதே மாதிரி போட்டோம்னா சீக்கிரம் வடையை போட்டு முடிக்கலாம். 10 வடையாக போட்டால் லேட்டாகும். அதனால் பாருங்கள், இதே மாதிரி நம்ம அழகாக ஹோல்ஸ் போட்டு நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 60% 70% வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு 10-15 வடை போட்டு வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக முருவில் நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து வச்சு நம்மளுக்கு பாயாசத்தில் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், சட்னியில் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.